ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. இன்னைக்கு வந்து என்னோட ப்ரெக்னென்சி ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து நான் எத்தனாவது வாரத்தில் இருக்கேன்னா 38 வீக்ஸில் இருக்கேன். எப்போ வேணாலும் டெலிவரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கேன். ஃபஸ்ட்டு பையனுமே லேட்டாக தான், அதாவது அரௌண்ட் கரெக்டாக 40 வீக்ஸில் தான் பிறந்தான். ஸோ இந்த பேபியுமே லேட்டாக தான் பிறக்கும், லாஸ்ட் வர ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் செட் ஆகிருக்கோம். ஸோ 37 வீக்ஸ் முடிஞ்சு 38 வீக்ஸில் வந்திருக்கு. ஸோ மோர் ஆக்டிவாக இருக்கணும், இப்போ தான் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸாக எனர்ஜியாக இருக்கேன். பட் டயர்டும் ஆகுது. இருந்தாலும் காலையிலே இப்போ தான் மார்னிங் எழுந்திரிச்சேன் 8 o'clock. ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆகிட்டேன். ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி கொஞ்சம் தலைலாம் இழைச்சாச்சு. ஏன்னா இதெல்லாம் பண்ணால் தான் ஒரு நாள் பூரா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இப்போ வாங்கியிருக்க ஃபீடிங் நைட்டி. இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி. பட் ஃபுல் லென்த்து, பட் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. இதுதான் நம்மளோட பேபி பம்ப் 9th மந்தில் இப்படி தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க. எந்த அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இந்த டேயை வந்து கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே தைராய்டு டேப்லெட் சாப்பிடணும். நான் வந்து தைராய்டு டேப்லெட் இன்னும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஏன்னா என்னோடய டாக்டர் வந்து என்னைய கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இப்போ எதுவும் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் மாதிரி போகாமல் பெட்டர் வந்து அவங்க கொடுத்துருக்க டேப்லெட்டை கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் தைராய்டு டேப்லெட் சாப்பிட்டு ஒரு ½ an hour கழிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். இந்த ஒரு டேப்லெட்டை ஒரு ரொம்ப இடையில தைராய்டு செக்கப் எல்லாம் பண்ணி பார்த்தோம். பட் வேல்யூஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. இருந்தாலும் டாக்டர் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். திடீர்னு நமக்கு அது நம்ம செக் பண்ணாத போது கூடியிருந்தா கூட பேபியோட க்ரோத் வந்து கம்மியாக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே, 9 மாதமும் சாப்பிட்றலாம். சாப்பிட்டு முடிச்ச பின்பு நம்ம வேணால் ஆஃப்டர் டெலிவரி செக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தைராய்டு டேப்லெட் வந்து த்ரூ அவுட் த டெலிவரி வந்து நான் சாப்பிட்டுட்டே தான் இருந்தேன். இன்னும் சாப்பிட்டுட்டே தான் இருக்கேன். இதுக்கப்புறமா நான் வந்து ஜீரக தண்ணி தான் குடிப்பேன். நீங்கள் கேட்கலாம், என்ன 9 month வரைக்கும் ஒன்றுமே அப்டேட் பண்ணாமல் லாஸ்ட்டு மந்த்தை மட்டும் அப்டேட் பண்ணுறீங்கன்னு. எனக்கு வந்து த்ரூ அவுட் த டெலிவரி வந்து இந்த தடவை ரொம்ப டயர்ட்னஸாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கூட தெரியும், என் ஃபேஸு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால என்னால் வந்து ரெகுலராக வீடியோ போட முடியல. மொபைல் பார்த்தா கொஞ்சம் தலைவலி, வாமிட்டிங் அப்படி இல்லாமல் எனக்கு வந்து கொஞ்சம் தலைலாம் வலிக்கும். அதுதான் பெரிய பிரச்சனை, தலைவலி, தலை சுற்று. அதுதான் என்னோடய சிம்டம்ஸு. ஹேடன்ட்ட வந்து நான் பேட்ச் கொடுத்துட்ருந்தேன், எப்படி பேபி வர்றதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு. இது வந்து ஃப்ரைடே விலாக அவன் வந்து காலையிலே சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருந்தான். நான் இன்னொரு வீடியோவும் ஷூட் பண்ணியிருந்தேன். அந்த ஃப்ரைடே தான் கொஞ்சமாவது என்ன வீடியோ எடுக்கணும், நமக்கு வந்து செகண்ட் பேபியை வந்து மெமரியை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த வீடியோ வந்து தனியாக செப்பரேட்டாக போடுறேன், என்னெல்லாம் தேவையான திங்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஹேடனும் வந்துமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கான். ஃபஸ்ட்டு 8 monthுமே இப்படி தான் எனக்கு போச்சுது, ஒரு தலைவலி. அதுக்கப்புறம் நார்மலாக எல்லோரும் என்ன ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதுதான் போயிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் இப்போ எடுத்து வச்சிட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஒரு ஊர்லேருந்து லக்கேஜ் கொஞ்சமாக வந்தது. அதை வந்து நீங்கள் தனியாக ஒரு வீடியோலையும் பார்ப்பீங்க. அந்த துணியெல்லாம் ஆல்ரெடி துவைக்கிறதுக்கு முக்கி வச்சாச்சு. இப்போ என்னோட துணியெல்லாம் மடித்து வச்சிட்ருக்கேன். எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இதெல்லாம் அடுத்தது துவைக்கணும். ஸோ ஒரு ஆக்டிவான ரொட்டீனில் தான் நான் இருந்துகிட்ருக்கேன். இன்றைக்கி இனிமே தான் ஆக்டிவாக இருக்கணும்னு ஆக்டிவாக இருந்துகிட்ருக்கேன். ஜஸ்ட்டு 3 டாப்ஸ் தான் வாங்கியிருக்கேன், போதும். இதை 3 திரும்ப போட்டுக்கலான்னு. நம்ம பெருசாக வெளியே போக மாட்டோம்ல, அதனால் இது அடுத்த டாப்பு. இது அடுத்த டாப்பு. இது வந்து ஒரு கிரே கலர். எல்லாம் போட்டு பார்த்தேன். வந்ததும் முதல் வேலை ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குறது தான், ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு. ஹேடன் பாயும் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கான். லாஸ்ட் நெருங்க அதுதானே ஹேடன், எக்ஸைட்டிங்காக இருக்குல்ல குட்டியை பார்க்க. இதுவும் நல்லா இருக்குது. 3 டாப்ஸுமே சூப்பராக இருக்குது. போடும்போது காமிக்கிறேன், போட்டு யூஸ் பண்ணிவிட்டு துவைச்சிலாம் பார்த்துட்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இது தனியாகவே ஹால் மாதிரி போட்டிருக்கேன். இங்கே வந்து எல்லா துணியும் மொத்தமாக துவைச்சி காய போட்டிருக்கோம், சும்மா அலசி போட்டிருக்கோம்.
இப்போ வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு டைமு. நம்மளோட ரெஸ்ட்டுக்கு வந்து ஹேடன் தான் இது. அவன்கிட்ட உட்காந்து பேசணும்னா நமக்கு நல்லா டைம் பாஸ் ஆயிரும். அவன்கிட்ட கேட்டுட்ருக்கேன் ஜூஸ் ஏதாவது பண்ணி குடிக்கலாமா அப்படின்னு. ஏன்னா ஃப்ரைடேனால வீட்டில் ஹேடனும் இருக்கான், என்னோடய ஹஸ்பண்டும் இருக்காங்க. ஹஸ்பண்ட் இருக்கனால தான் இன்றைக்கி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் கழிச்சு பேக் டு ஃபார்ம் வந்திருக்கோம். ஏன்னா இல்லைன்னா நம்மளை வீடியோ எடுக்கிறது கஷ்டம். யாராவது ஒருத்தங்க எடுத்து கொடுத்தா நல்லாயிருக்கும். அதனால் ஹஸ்பண்ட் கொஞ்சம் எடுத்து கொடுத்தாங்க. அவன்கிட்ட கேட்டுட்டு நம்ம எல்லோரும் ஜூஸ் போட்டு குடிக்கலாமா அப்படி கேட்டுட்ருக்கேன். நான் வந்து பெரிய ஜூஸ் ஃபேன் கிடையாது. த்ரூ அவுட் த டெலிவரி வந்து ரெண்டு ப்ரெக்னென்சிலையுமே நான் வந்து ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவேன். ஃப்ரூட்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். அதில் தான் ஃபுல்லாக சத்து கிடைக்கும். ஒன்று சாப்பிட்டாலும் ஃபுல் சத்து கிடைக்கும் அப்படின்னு நினைப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், முட்டைக்கோஸ் கூட்டு வைக்கலான்னு சொல்லி பட்டாணி ஊற போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே ரைஸ் வச்சுருக்கேன். இங்கே ஆப்பிள் மில்க் ஷேக் மாதிரி பண்ணலான்னு பால், ஆப்பிள், டேட்ஸு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பனானா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இங்கே சைடில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணிகிட்ருக்கு. அப்போ தான் வேலை செய்ய முடியும். இந்த டைமுக்குள்ளே இந்த வீடியோக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நானே எனக்கு டைம் செட் பண்ணி இது பண்ணிகிட்ருப்பேன். இது என்னோடய ஷேரு. அவங்கவுங்க ஷேரை அவங்கவுங்களுக்கு கொடுத்தாச்சு. இதுதான் எங்களோட லன்ச் இன்றைக்கி. நல்ல ஒரு வெஜிடேரியன் மெனு தான். ரொம்ப நான்வெஜ் சாப்பிட முடியல, ரொம்ப ஹெவியாக சாப்பிட முடியல. ஏன்னா 38 வீக்ஸில் இருக்குள்ள கொஞ்சம் லாஸ்ட்டாக இருக்கிறதுனால ரைஸ் எல்லாம் நல்லா கம்மி பண்ணிட்டேன். அதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். எப்படி சாப்பிட்டுட்ருக்கேன், ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். 9 மந்தில் வீடியோ போடுறதுக்கு மெயின் ரீசனே குவைத்தில் வந்து நிறைய பேர் தனியாக டெலிவரிக்கு வந்து இருப்பீங்க. புதுசாக ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்க. டெலிவரிக்கு என்ன பண்ண, ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து அப்படியே திணறிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக வீடியோ எடுக்கேன். ஸோ கண்டிப்பாக என்னோடய டெலிவரி வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இனிமேலேருந்து கரெக்டாக வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் வீடியோவை வந்து அனுப்புங்க. குவைத் ஹாஸ்பிட்டலில் எப்படி வந்து டெலிவரி ப்ராசஸ் எப்படி போயிட்டுருக்கு, ப்ரெக்னென்சிக்கு என்னென்ன செக்கப்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் என்ன ஃபர்தர் வர வீடியோவில் அப்லோட் ஆகும். தனியாக நீங்கள் பார்க்க போகிறீங்க, யாரும் இல்லைன்னா எந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கி வைக்கணும், எந்த மாதிரி முன் தயாரிப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறதும் நான் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் இது பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் 9th மந்தில் மெயினாக வீடியோ எடுக்கேன். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.